மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் மட்டும் தான் எக்ஸாமுக்கா? இல்லை சார், அதுவும் மேட்ரிக்ஸஸ் டிட்டர்மினன்ஸ் கூட இருக்கு. ஆனால் இந்த ரெண்டு மட்டும் தான் நிறைய வருமா, மேட்ரிக்ஸஸும் டிட்டர்மினன்ஸும். இன்னொரு சாப்டர் இருக்கு. அது எடு எல்பிபி அது 12th சாப்டர் நினைக்கிறேன். எடு இல்லைங்க சார், அந்த சாப்டராக பார்த்துக்கோங்க சார். ஆமாம் சார், எல்பிபி. அது எடு. லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அது எடுத்துகிட்டு ஃபஸ்ட் எத்தனை எக்ஸசைஸ் இருக்குது மொத்தம்? அது பார்ட் 2வா சார்? எத்தனை எக்ஸசைஸ்? பார்ட் 2 புக்கா சார் அது? ஆமாம். அப்பண்டிக்ஸ் அது என்கிட்ட இல்லையே சார், பார்த்து தேடணும் சார். தேடி எடுத்துட்டு வரணும். என்கிட்ட பார்ட் 1 இந்த மேட்ரிக்ஸஸ் டிட்டர்மினன்ஸ் பார்த்துலாம் இருந்துச்சு. என்னைக்கு எக்ஸாமு? மண்டே தான் சார். அப்போ புக்கு தேடணுன்ற ஸ்கூலில் அப்போ நடத்தலையா? அது உங்களுக்கு ஸ்கூலில் நடத்தலையா? நான் போகும்போது மேட்ரிக்ஸஸ் டிட்டர்மினன்ஸ் தான் சார் நான் தெரிந்தாரு. செகண்ட் சாப்டர் நடத்தலையா? அந்த எல்பிபியே நடத்தலையா? எல்பிபி தெரில, நான் 5 நாள் போல. அப்போ நான் திருப்பேன் கொஸ்டின் எழுதுகிறேன். 12.1 ஃபஸ்ட்டு கொஸ்டின், சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கிராஃபிக்கலி. இப்படி தான் இருக்கும் கொஸ்டின். கீழே எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்ஸிமைஸ் z equal to 3x plus 4y subject to the constraint x plus y less than or equal to 4, comma x greater than or equal to 0, y greater than or equal to 0. இவ்வளோ தான் கணக்கு. இப்போ நம்ம சொல்யூஷன் போட போகிறோம். சரி, இந்த எல்பிபியை கிராஃபிக்கலாக சால்வ் பண்ண போகிறோம். இந்த இசட்டுக்கு வந்து மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாலோயிங் கண்டிஷன். இந்த கண்டிஷனை பொறுத்து இசட்டுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் எல்பிபி, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். கிராஃபிக்கலாக எப்படி போடணும் அப்படின்னா, இந்த கன்ஸ்டன்ட் இருக்குல்ல கீழே கண்டிஷன், அதை வந்து அந்த இன்இக்வாலிட்டியை எடுத்துகிட்டு ஈக்குவலாக போட்டுக்கணும். அதை வந்து கிராஃபில் குறிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4னு போட்டியா? இப்போ இந்த கிராஃப் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஏன்னா இது லீனியர் தான், எல்லாமே பவர் ஒன்று தானே இருக்குது. லீனியர் ஈக்குவேஷன் இன்டூ அன்னவுன்ஸ், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும். இதை கிராஃபில் குறிக்க தெரியுமா உனக்கு? இந்த லைனை கிராஃபில் குறிக்க தெரியுமா? சார் மறந்துட்டியா? எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்லை சார். கிராஃபில் எதனா ஒன்று சொன்னால் தானே நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வரும். கிராஃபில் எப்படி குறிக்கணும் அப்படின்னா, 2 பாயிண்ட் எக்ஸ் ஒய் போடணுமா? எக்ஸ் ஒய் அதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் தேவை. ஸோ எக்ஸுக்கு 0 போட்டு ஒய்க்கு என்ன வரும்னு கண்டுபிடி, ஒய்க்கு 0 போட்டு எக்ஸ் என்ன வரும்னு கண்டுபிடி. அதை கண்டுபிடிச்சிட்டா உனக்கு 2 பாயிண்ட் கிடச்சிரும். அந்த 2 பாயிண்ட்டை வச்சு நீ கிராஃப் மூலிமா இந்த லைனை வந்து கிராஃபில் வரைஞ்சிடலாம். ஸோ ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த லைனை வரைகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பாயிண்ட் போட போகிறேன்? எக்ஸ் 0 போட்டால் ஒய் என்ன கிடைக்கும்? எந்த சார்? எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய் என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு 0 போட்டால் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 தான் சார் கிடைக்கும். ஒய்க்கு 0 போட்டால் எக்ஸ் என்ன கிடைக்கும்? 4. அப்போ 2 பாயிண்ட் இருக்குது. 0,4 எங்கே இருக்கும்? 0,4 எங்கே இருக்கும்? 4,0 எங்கே இருக்கும்? 0,4 வந்து 4 ஒய் வந்து 4. இதில் 0 இருக்கும் சார். 0,4னா இங்கே இருக்குமா? அது 1 2 3 4 மேலே இருக்கும். ஒய் இருக்கு.
ஸோ 0,4 இங்கே இருக்குன்னு சொல்ல வரியா? கரெக்டு தான். 4,0 எங்கே இருக்கும்? ஸோ அங்கே தான் சார், இங்கே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோ. இதுதான் கிராஃப், அந்த லைனுடைய கிராஃப். இதுக்கு மேலே அந்த கிராஃப் எழுதிக்கோ. x + y = 4. சரி, நமக்கு ஈக்குவல் டு 4 இல்லை, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 தான் இருக்குது. அதை செக் பண்ணணும். யாரை வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா ஆர்ஜின் 0,0 வச்சு செக் பண்ணணும். இந்த 0,0வை x + y ≤ 4ல் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ண என்ன வருது? 0 + 0 ≤ 4 வருமா? 0 x-க்கும் 0 y-க்கும் 0. இப்போ 0 + 0 0 ≤ 4 வருமா? ஆமாம் சார். இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ தான் சார். ட்ரூ தான். அப்போது ட்ரூ அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? 0,0 வச்சு தானே டெஸ்ட் பண்ணோம். அதை நோக்கி நம்ம வந்து ஷேட் பண்ணணும். ஃபால்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ஷேட் பண்ணணும். புரியுதா? இப்போ நான் ஷேட் பண்ண போகிறேன். சரி, ஏன் நம்ம நெகட்டிவ் சைட்லாம் ஷேட் பண்ணல அப்படின்னா XY பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அதனால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம ஷேட் பண்ணணும். அதை ஷேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஷேடட் ரீஜன் இருக்குல்ல, அதில் கார்னர் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணணும். யாரெல்லாம் கார்னர் பாயிண்ட்டு? கார்னர் பாயிண்ட்னா 4 சார். இது ஒரு கார்னர் பாயிண்ட்டு, இது ஒரு கார்னர் பாயிண்ட்டு, இது ஒரு கார்னர் பாயிண்ட்டு. மொத்தம் 3 கார்னர் பாயிண்ட் இருக்கா? அப்போ இங்கே கார்னர் பாயிண்ட்டுன்னு போட்டுக்கோ. A of 0,4, B of 4,0, 0 of 0,0 மூணுமே கார்னர் பாயிண்ட் தான். இங்கே வந்து இங்கே என்ன போட்டுக்கோ? Z வேல்யூ போட்டுக்கோ. Z = 3x + 4y இருந்துச்சா கணக்கில்? 3x + 4y. இந்த வேல்யூ இங்கே இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 4 போட்டால் 16 வரும். எக்ஸுக்கு பதிலாக 4, ஒய்க்கு பதிலாக 0 போட்டால் 12 வரும். எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0 வரும். நம்ம யாரை மேக்ஸிமைஸ் பண்ணணும்? இசட்டை தானே மேக்ஸிமைஸ் பண்ணணும். அப்போது எந்த கார்னர் பாயிண்ட்டுக்கு இசட்டுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். எந்த கார்னர் பாயிண்ட்டுக்கு இசட்டுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வருது? எந்த கார்னர் பாயிண்ட்? ஏ. அப்போ இதுதான் ஆன்சர். இதுதான் மேக்ஸிமம். அப்போ இதுதான் ஆன்சர். அப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டால் 16 வந்துச்சு அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டாலும் ஒய்க்கு பதிலாக 4 போட்டாலும் தான் நமக்கு அந்த மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் சொல்யூஷன். ஸோ x = 0, y = 4 தான் சொல்யூஷன். சரியா? மேக்ஸிமம் z = 16 at 0,4. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? புரியலையா? இப்போ செகண்ட் கணக்கு போடுறேன். எப்படி போடுறதுன்னு நீ தான் சொல்லணும். அவ்வளோதான். இப்போ கணக்கு முடிஞ்சுப்பா. கிராஃப் போடுற, கார்னர் பாயிண்ட்டை பார்க்குற, சப்ஸ்டியூட் பண்ணுற. அவங்க மேக்ஸிமம் கேட்டிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும், மினிமம் கேட்டிருந்தாங்கன்னா மினிமம் கண்டுபிடிக்கணும். புரியுதா? புரியுதா? புரியலையா? புரியுது சார். புரியுது. என்ன டவுட் இருக்கா? சார் என்ன டவுட் இல்லையா? சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாம். கொஸ்டின் அதே தான். சால்வ் த ஃபாலோயிங் LPP யூஸிங் கிராஃபிக்கலி. இப்போ வந்து மினிமைஸ் ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன அப்படின்னா மினிமைஸ் z = -3x + 4y subject to subject to the constraint x + y <= 8, 3x + 2y
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12 கம்மா எக்ஸு பாசிட்டிவ் ஒய்யும் வந்து மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. சரி, போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன வித்தியாசம்? சார் போன கொஸ்டின் காமிங்க சார். ஏன் நீ கவனிச்சில்ல, கவனிக்காமல போயிட்டு சொல்லு, அப்படியே மனசில் கிட்ட வச்சு சொல்லு. அது கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஆ, அது கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு வந்துதா சார்? எந்த கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு? எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு. அது போன கொஸ்டின்லேயும் வந்துச்சு, இது ரெண்டும் போன கொஸ்டின்லேயும் வந்துச்சு. ஓ, இந்த கொஸ்டினில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2y லெஸர் தென் முக்கியமான வித்தியாசம் என்ன? மைனஸ் வருதா சார்? மைனஸ் 3x. அதெல்லாம் இல்லை, முக்கியமான வித்தியாசம் ஒன்று இருக்குது. அதுக்கு மினிமைஸ். மினிமைஸ். அங்கே மேக்ஸிமைஸ் கேட்டிருந்தாங்க, இங்கே மினிமைஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த வித்தியாசம் என்ன? அடுத்த வித்தியாசம் மைனஸில் மைனஸ் 3y. அதெல்லாம் கிடையாது. இப்போ கொஷினை பாரு, போன கொஷின் இந்த கொஷின் இப்போ பாரு, இப்போ சொல்லு. இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோ. பார்த்துட்டியா? இப்போ அந்த கொஷின் பாரு, என்ன வித்தியாசம்? இதில் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 2y கொடுத்துருக்காங்க சார். எக்ஸ் ப்ளஸ் 2y அதான் வித்தியாசமா? அதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. இங்கே ரெண்டு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அங்கே சப்ஜெக்ட் டு ஒரே கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணியா? ஓ ஆமாம் சார். ஸோ அதனால் இங்கே நீ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரைஞ்ச. இப்போ நீ எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும்? ரெண்டு வரையணுமா? ரெண்டு வரையணும். ரெண்டு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ சொல்யூஷன், இப்போ நான் ஆன்சர் போட போகிறேன். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லைன் எடுத்து எழுதிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 2y அந்த இன்இக்வாலிட்டி எடுத்துகிட்டு ஈக்குவல் போட்டுக்கணும். இந்த லைனை கிராஃபில் வரையணும் அப்படின்னா உனக்கு அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் தேவை. அந்த 2 பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் பேசுறது கேட்குதா? எக்ஸுக்கு 0 போடணும், ஒய்க்கு எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன கிடைக்கும், ஒய்க்கு 0 போட்டால் என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு 0 போட்டால் 6 கிடைக்கும் சார். எக்ஸுக்கு 0 போட்டால் 6 கிடைக்குமா? ஏன் 6 கிடைக்கும்? இது 4 கிடைக்கும் சார். 4 கிடைக்கும். ஒய்க்கு 0 போட்டால்? ஒய்க்கு 0 போட்டால் 8 சார். 8. சரி, செகண்ட் லைனே நம்ம வரைய தான் போகிறோம், அதுக்கும் பாக்ஸ் போட்டுக்கலாம். 3x ப்ளஸ் 2y இன்இக்வாலிட்டி எடுத்து ஈக்குவல் டு போட்டுக்கோ. அதுக்கும் நமக்கு அட்லீஸ்ட் 2 பாயிண்ட் தேவை கிராஃபில் வரையணும் அப்படின்னா. ஸோ 2 பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ரேண்டமாக பாயிண்ட் போட்டு செக் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய் என்ன கிடைக்கும், ஒய்க்கு 0 கொடுத்தா எக்ஸ் என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு 0 கொடுத்தா 6 கிடைக்கும் சார். ஒய்க்கு 0 கொடுத்தா? ஒய்க்கு 0 கொடுத்தா 4 கிடைக்கும் சார். சரி, இப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம கிராஃபில் வரைய போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கிறேன், ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸில் 8 வரைக்கும் போகுது, ஒய் ஆக்சிஸில் 6 வரைக்கும் போகுது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6. இந்த லைனை ஃபஸ்ட்டு நான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். 0,8 எங்கே இருக்கும்? 0,8 வந்து 0,8 சாரி 0,8 இல்லை, 0,4. 0,4 வந்து அந்த ஒய் ஆக்சிஸில் போச்சு. அடுத்து 8,0 இல்லை சார். ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோ, அதுதான் ஃபஸ்ட் லைன். ஸ்கேல் வச்சுக்கோ, ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோ. இதுக்கு மேலே அந்த லைன் வேணால் எழுதிக்கோ. எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 8. இப்போ நம்ம இந்த லைனை குறிக்க போகிறோம். 0,6 எங்கே இருக்கும்? 4,0 எங்கே இருக்கும்? ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோ.
இது ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோ. ஜாயின் பண்ணிட்டியா? இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். என்ன டெஸ்ட் பண்ணுற அப்படின்னா 0,0 வச்சு டெஸ்ட் பண்ணுற. ஃபஸ்ட்டு லைன் டெஸ்ட் பண்ணிக்கோ. x + 2y = 8. இன்இக்வாலிட்டி எப்படி இருந்துச்சு? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? கொஸ்டினில் பார்த்துக்கோ. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8. சரி, 0,0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 தான் வரும். ட்ரூ அப்படின்னா 0 நோக்கி ஷேட் பண்ணுமா, 0 விட்டு அவேவா ஷேட் பண்ணுமா? சார் இப்போ ட்ரூ வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணணும் சார். 0 நோக்கி இந்த பக்கமா அந்த பக்கமா? 0 நோக்கி. 0 நோக்கி. எந்த லைனுக்கு? இந்த லைனுக்கா இந்த லைனுக்கா? 0 to 8 மேலே வந்துதாங்க சார். அதான்ப்பா, இந்த லைனுக்கு கீழே ஷேட் பண்ணுமா, இந்த லைனுக்கு கீழே ஷேட் பண்ணுமா? ஆலையா சார்? இல்லைப்பா, நீ இந்த x + 2y = 8 தானே செக் பண்ண. அப்போ அந்த லைனுக்கு கீழே ஷேட் பண்ணணும். புரியுதா? 2 லைன் இருக்குல்ல, அதுக்காக கேட்டேன். இப்போ அடுத்து யார் மேலே டெஸ்ட் பண்ணணும்? இந்த செகண்ட் லைனில் டெஸ்ட் பண்ணணும். 3x + 2y less than or equal to 12. 0 less than or equal to வரும். இங்கே ட்ரூ தான் வரும். அப்போ செகண்ட் லைனுக்கு கீழே தான் வரும். அது ஒரு வேறு கலர் சூஸ் பண்ணிக்கோ. சரி, இப்போது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். க்ரீன் கலர் ரெட் கலர் ரெண்டு சேர்ந்த மாதிரி எங்கே இருக்குது? க்ரீன் கலர் ரெட் கலர் சார். 4 2 4 சார். ஸோ அப்போ 0 A 4 B C 4 கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கா? இப்போ ஏன்றது என்னன்னு உனக்கு தெரியும். அது வந்து 0,4. இது என்னன்னு தெரியும், 0,0. இது என்னன்னு தெரியும், 4,0. இந்த பாயிண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆனால் நீ கிராஃபிக்கலாக பார்க்கும்போது ரஃபாக 2,3 வர மாதிரி தெரியுது, அப்படி தானே? அப்போ இது 2,3 இருக்கலாம். அப்படி உனக்கு தெரியல அப்படின்னா அந்த 2 லைனையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா உனக்கு ரஃபாக கிடைக்கிறதுல அந்த பாயிண்ட்டை 2 லைன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணிப்பார். இப்போ 2,3 ஃபஸ்ட்டு லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணதா பாரு. x + 2y = 8 சாட்டிஸ்ஃபை பண்ணதா பாரு. எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டுக்கோ, ஒய்க்கு பதிலாக 3 போட்டுக்கோ, 6 வரும். கரெக்டாக வருது. அதேமாதிரி அந்த லைன் செகண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணதா பாரு. 3x + 2y = 12. எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் 6 வரும், ஒய்க்கு பதிலாக 3 போட்டால் 6 வரும். அப்போ 12 கரெக்டாக வருது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 2,3 தான். நான் எப்படி கெஸ் பண்ணேன், நான் புரியுதா? புரியுது சார். அதை சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து கரெக்டானு செக் பண்ணிட்டேன். ஆனால் 2,3 எப்படி கண்டுபிடிச்சேன்? 2 இது பண்ணி கரெக்டாக சொன்னதா? இதோ கீழே 2க்கு நேராக மேலே இருக்குது, லெஃப்ட்டில் 3க்கு நேராக இருக்குது. அதனால் 2,3 கண்டுபிடிச்சேன். புரியுதா இல்லையா? என்னப்பா? புரியுது சார். நீ கரெக்டாக போட்டால் தான் அந்த கரெக்டாக பாயிண்ட் கிடைக்கும். அப்படின்னா முன்ன பின்ன கிடைக்கும். சரி, உனக்கு கெஸ் பண்ண வேணாம் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா x + 2y = 8யும் 3x + 2y = 12யும் சால்வ் பண்ணணும். எப்படி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், எலிமினேட்டட் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் உனக்கு xy கிடைக்கும். அதுதான் அந்த பாயிண்ட்டு. புரியுதா இல்லையா? புரியலையா? புரியுது சார். சரி, இப்போ இங்கே அடுத்து என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்கா? அடுத்து இது பண்ணணும் சார். அது கவர் பாயிண்டா? கார்னர் பாயிண்ட். இங்கே வந்து z என்ன கொடுத்துருந்தாங்க? -3x + 4y. -3x + 4y. கார்னர் பாயிண்ட் என்ன அப்படின்னா 0,0, a of 0,4, b of 2,3, c of 4,0. 0,0 சப்ஸ்டியூட் பண்ணால் z 0 தான் வரும்.
ஏ கம்மா 0,4 சப்ஸ்டியூட் பண்ணால் 16 வரும். 2,3 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் -6. இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 12, அப்போ 6 வரும். 4,0 சப்ஸ்டியூட் பண்ணால் -3 12 -12 வரும். இப்போ இதில் எதுப்பா மினிமம்? மினிமம் 0 சார். கிடையாது, -12 தான் மினிமம். ஓ ஆமாம். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ அப்போ மினிமம் ஆஃப் இசட் இஸ் -12 அட்டு 4,0. அப்போ x = 4, y = 0 தான் ஆன்சர். புரியுதா? புரியுது. இப்படி தான் போடணும். உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது சார். சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாம். நான் கணக்கு போடுறேன், நீ போட்டு சொல்ல. நீ தான் இப்போ வந்து அங்கே உட்காந்து போடணும். தேர்டு கணக்கு. சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கிராஃபிக்கலின்னு போட்டுருவாங்க மேலே. ஸோ மேக்ஸிமைஸ் z = 5x + 3y சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட் போட்டுருவாங்க. 3x + 5y <= 15 ஒரு கன்ஸ்ட்ரைன்ட். 5x + 2y <= 10 இன்னொரு கன்ஸ்ட்ரைன்ட். xy நான் நெகட்டிவ், அது ஒரு கன்ஸ்ட்ரைன்ட். அவ்வளோதான், கணக்கு ஓவர். இப்போ நீ இது போட்டு பார்க்கலாம் குயிக்காக. 5 minutes தான் உனக்கு டைம். போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி பார்க்கலாம். என்ன டவுட்னா கேளு. இப்போ போடவே போட மாட்டியா? போடணும் சார், போடணும்.
போடுறீங்களா இல்லையாடா? போடுன்னா சார் போட குடிக்க டைம் முடியும் போகுது. கிராஃப் வரைஞ்சிட்டேன் சார். என்னப்பா? கிராஃப் வரைஞ்சிட்டேன் சார். அது எப்படி கலர் அடிக்குது? புரியல. கிராஃப் வரைஞ்சிட்டேன் சார். அது வந்து ஷேட் பண்ணல. எப்படி ஷேட் பண்ணுறது பார்த்துருக்கேன். 0,0 போட்டு ட்ரூ வந்துச்சு அப்படின்னா 0 நோக்கி ஷேட் பண்ணணும். ஃபால்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவே ஃப்ரம் 0 ஷேட் பண்ணணும். சார் 0,0 புரியல சார். அது ட்ரூனா எப்படி சார் பார்க்குறது? ட்ரூனா எப்படி சார் பார்க்குறது? 0,0 இங்கே போட்ட அப்படின்னா 3 times 0 0, 5 times 0 0, 0 plus 0 0 less than or equal to 15. ட்ரூ ஆ ஃபால்ஸா? ஃபால்ஸ் சார். ட்ரூடா. 0 less than or equal to 15 ட்ரூ. ஆமாம். அது எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 தான் சார் கொடுத்துருக்காங்க. ஆமாம். என்ன சார் திடீர்னு போயிடுச்சு? தெரியலையா? இப்போ தெரியுது சார். சார் கேட்கல சார். டவுட்டாப்பா? டவுட் இருக்கா? இது அதான் சார் அந்த 0,0. அதான் எப்படி சார் எனக்கு 0,0 மட்டும் புரிய மாட்டேங்குது சார்.
எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணு. சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 0 + 0 0 எல்லாமே 0 தான் சார். என்ன வரும்? அந்த இன்இக்வாலிட்டி எப்படி வரும்? இது x is lesser or equal to 0 வரும். டேய் 15 இருக்கு, அதெல்லாம் எங்கே போச்சு? அதுவும் 0. இப்போ y இந்த சைடு போட்டால் 0 தான் சார் வரும். அப்படிலாம் ஆகாது. இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு 15 அப்படியே தான் இருக்கும். புரியலையா? ஓகே சார். 0 வந்து 15 விட சின்னது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா? சார் அப்படி தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? இந்த ட்ரூனா எப்படி சார் செட் பண்ணணும்? ட்ரூனா யாரை வச்சு செக் பண்ண? 0,0 வச்சு தான் செக் பண்ண. 0,0 நோக்கி போடணும். ஃபால்ஸ்னா 0,0 அவே ஃப்ரம் 0,0 செக் பண்ணணும். இப்போ 0,0ல வந்து செட் பண்ணணுமா அந்த இது ஃபுல்லா, அந்த லைன் ஃபுல்லா 3x + 5y இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த லைன் வந்து இந்த பிளைனர் ரெண்டாவது ஒரு லைன் கட் ஆகுது சார். டாப்ல வந்து இன்னொரு லைன் கட் ஆகுது. இது கட் ஆகுதா? எப்படி இல்லை சார், இன்னும் உள்ள இருக்கிறது உள்ளது இந்த மாதிரி. வீடியோ காமிங்க. வெளில ஒன்று சார், வெளியில. ஓகே அப்படி வெளியில இருக்கிறது 3x + 5y, உள்ள இருக்கிறது வந்து 5x + 2y. வெளியே இருக்கிறது என்னது? வெளில இருக்க வந்து 3x + 5y. இது வந்து என்னது? 3x + 5y. வெளில இருக்கிறது தான் சார் 3x + 5y, உள்ள இருக்கிறது வந்து 5x + 2y. மேல இருந்து ஒரு சார் டாப் லைன்ல இருந்து உள்ள ஒன்று வர ஸ்டார்டிங் வந்து டாப் ஸ்டார்டிங். 3x + 5y = 15. இது வந்து 5x + 2y = 10. என்னடா? ஆமாம் சார். சரி, இப்போ என்ன உனக்கு டவுட் உனக்கு? இப்போ எப்படி ஷேர் அடிக்கணும்? இந்த லைனுக்கு போட போறியா, இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு போட போறியா, செகண்ட் லைனுக்கு போட போறியா? ஒரு லைன் தான் போட முடியுமா? ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் லைன் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு போட போகிறோம்? ஃபஸ்ட்டு 5xக்கு போடணும். 5x செக் பண்ணிட்டியா? ட்ரூ வருதா ஃபால்ஸ் வருதா? 2000 வருது. யாரை வச்சு செக் பண்ண? 0 தான் சார். அப்படின்னா உள்ளே போடணும். ஃபால்ஸ் வச்சுன்னா வெளியே போடணும். புரியுதா? உள்ளனா எப்படி, வெளிலனா எப்படி சார் போடணும்? வெளியேனா இப்படி போடணும். புரியுதா? உள்ளனா இப்போ உள்ளனா அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே கிடையாது, அந்த கோட்டுக்கு கீழே. கோட்டுக்கு கீழேனா? கோட்டுக்கு கீழேனா எப்படி? இப்படி வரணும், இந்த கோட்டுக்கு கீழே. அந்த ட்ரையாங்கிளில் போடுவதா? கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் இந்த கோட்டுக்கு கீழே தான் சொன்னேன், நான் வேறு எதுவும் சொல்லலை. இந்த கோட்டுக்கு கீழே பார்த்து போட்டுனே வா. ட்ரையாங்கிளை பண்ணல, அந்த இன்னொரு கோடை மறந்துடணும். இந்த கோடு தானே செக் பண்ண போகிறேன், அந்த கோட்டுக்கு கீழே பண்ணிடணும். புரியுதா இல்லையா? இப்போ ரெண்டாவது லைனுக்கு அதுவும் ட்ரூ தான் சார். அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனை மறந்துடணும், ரெண்டாவது லைன் மட்டும் அதுக்கு கீழே அப்படியே.
புரியுதா புரியலையா? புரியுது. இப்போ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி எங்கெங்கே இருக்கோ அதான் கார்னர், அதுதான் நமக்கு வந்து ஃபீசிபிள் ரீஜன். ரெண்டும் சேர்ந்த மாதிரி எங்கெங்கே இருக்குது? 0ல், ஏல, பியில், 3 சியில். புரியுதா? இது வந்து இதுக்கு நேராக 3க்கு நேராக 3 தான் சார் இருக்கு. கார்னர் பாயிண்ட் வந்து 0,0 ஈஸி. ஏவும் ஈஸி தான். ஏ என்ன பாயிண்ட்டு? ஏ வந்து 3 சார். 3ன்னு சொல்லக்கூடாது, 0,3ன்னு சொல்லணும். புரியுதா புரியலையா? புரியுது சார். பிசி என்ன பாயிண்ட்டு? சி என்ன பாயிண்ட்டு? சி தான் சார். சார் இல்லை, சி வந்து 3க்கு நேராக இருக்குது சார். இல்லை எப்படினும் சி சி என்ன வருது? ஏதா சார் வீடு எடுத்துட்டா டே சீடா, அதோ சி இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குல்ல, சி அது என்ன வருது? சி தான் சார். சி வந்து 3 இங்கேருந்து ஜாயின் ஆகுது. 3க்கும் 2க்கும் நடுவில் இருக்குது. டேய் இந்த லைனை வரையும் போது y = 0ன்னு போட்டால் எக்ஸ் கிடச்சிருக்குமே, அதான் சி. இந்த இது 2 சார். 0 2,0. இப்போ பி எப்படி கண்டுபிடிக்கிறது? பியை வந்து ஏயும் சியும் போட்டு பிஏ கண்டுபிடிக்கணுமா? ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். ரெண்டு சால்வ் பண்ணு. இப்போது 5x, அது ரெண்டு சால்வ் பண்ணு. 5x சொல்லுங்கள் சார். 5x + 2y = 10. அப்புறம் 3x + 5y = 15. ரெண்டுத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் இல்லைனா எலிமினேஷன் மெத்தட் எப்படி வேணால் போட்டு சால்வ் பண்ணு. சால்வ் பண்ணி எனக்கு XY சொல்லு. சொல்லுவியா சொல்ல மாட்டியா? சொல்கிறேன் சார்.
சார் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டா சார், ஆனால் ஒய் வந்து தெரில சார். எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சாரு? எக்ஸ் வந்து என்ன சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிருக்காரு. அதான் என்ன வேல்யூ என்ன? வேல்யூ வந்து 20/19. வெரி குட். y is equal to 10 minus 5 20/19/2 வருது சார். அது எப்படி சார் பண்ணுறது? இந்த வரையுது. எக்ஸ் வந்து என்ன சொன்னேன், 20/19 போட்டியா? ஒய் என்ன சொன்ன? ஒய் என்ன சொன்ன சொல்லு. 10 minus 5 10 minus 5 20/19/2. 10 minus 5 அப்புறம் ப்ராக்கெட்ல 20/19/2 சார். ஹோல் டிவைடட் பைல 20/19 by 2 சார். ஹோல் டிவைடட் 20/19 ஹோல் டிவைடட் பை 2. கரெக்டாக பாரு நான் எழுதிக்கிறது. இப்படியே கிடச்சிச்சு. 20/19க்கும் ஹோல் டிவைடட். ஓ அப்படி 10 20/19 minus 5 அப்படி விட்டு ப்ராக்கெட் 20/19 ப்ராக்கெட் போட்டு ஹோல் டிவைடட் ஹோல் டிவைடட் பை 2 ஆ சிம்பிளை பண்ணு. 10ல் 5 போச்சுன்னா 5 × 20 டிவைடட் பை 19 ஹோல் டிவைடட் பை 2. அப்போது இது என்ன பண்ண முடியும்? 5 மல்டிப்ளை பண்ணால் 50 100 100 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா 40 50/19 கரெக்டா? 100 100/19 அப்பயும் தப்பு தான், நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க. சரி, எக்ஸ் ஈக்குவல் டு 20/19 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணு. 5 × 20/19 ப்ளஸ் 2 × y ஈக்குவல் டு 10. அப்போ 2y ஈக்குவல் டு 10 மைனஸ் 5 × 20/19. ஓ இதுதான் நீ சொன்னியா? அப்போ ப்ராக்கெட் இப்படி போடக்கூடாது. இதுக்கு எதுக்கு இதுக்கு ரெண்டுத்துக்கு எதுக்கு ப்ராக்கெட் போடுற? இது தனி, இது தான் ப்ராக்கெட் போடுறேன். சரி ஓகே. இதை ஃபஸ்ட்டு சிம்பிளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணு. அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு சிம்பிளை பண்ணிட்டு அப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணிக்கும். ரைட் ஹேண்ட் சைடு எப்படி சிம்பிளை பண்ணுறது? 10 மைனஸ் 100/119 வருமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 2y ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படின்னா 190 மைனஸ் 100 டிவைட் பை 19 வருமா? அப்போ 2y ஈக்குவல் டு 90/19 வருமா? அப்போ y ஈக்குவல் டு 19/19 இன்ட்டு 1/2 வருமா? இல்லைனா இப்படி கூட கேன்சல் பண்ணலாம். 1 2 2 45 போடலாம். இல்லை கொண்டு வந்து கூட 45 போடலாம். அப்போ ஆன்சர் வந்து y வந்து 40/19. ஓகேவா? அப்போது சி பாயிண்ட் என்ன வருது? பி பாயிண்ட்டு 20/19, 40/19. சரி, இப்போ யாரில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இசட்டோடைய வேல்யூ என்னது? 5x 3y. இப்போ 5x + 3y. இப்போ நீ என்ன பண்ணணும்? இந்த 4 பாயிண்ட்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். பார்த்து எனக்கு சொல்லு பார்க்கலாம். 4க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னென்ன வருதுன்னு சொல்லு பார்க்கலாம். பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு கடைசியாக சொல்லு. 4 வருஷம் 4 பாயிண்ட்டுக்கும் இந்த போன கணக்கில் நீ பார்க்கவே இல்லையா என்ன பண்ணணுன்னு? இந்த 4 பாயிண்ட்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. சப்ஸ்டியூட்
சார் கொஸ்டின் என்ன சார் கொடுத்தீங்க? மினிமைஸா இல்லை மேக்ஸிமைஸா சார்? மேக்ஸிமைஸ் 10 சார். சி 2,0. 2,0 சி பி பாயிண்ட் 0,0 என்ன கிடைச்சிச்சு? பி பாயிண்ட் வந்து 1 வந்தது எப்படி 1 வரும் சார். 5 வந்து எக்ஸ் இடத்துல வந்து 20/19 போட்டு இதால் அது மல்டிப்ளை 5 × 20/19 ப்ளஸ் அப்புறம் 3 × 45/19. அடுத்து என்ன பண்ண? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண? 5யும் அந்த 20 கேன்சல் பண்ணுவோம் சார். டேய் இதுவும் மேலே இருக்குது, இதுவும் நியூமரேட்டரில், ரெண்டுமே நியூமரேட்டரில் இருக்குது. எப்படி ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுவா? ஓகே சார். ஓகே போடு, பார்த்து போடு. 19 அப்போ கீழே இருக்கிறத மேலோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா சார்? எதுக்கு கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது மல்டிப்ளை பண்ணுற? இல்லை 5 வந்து 19ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு. ஏன் 5 எதுக்கு 19 கூட மல்டிப்ளை பண்ணுற? 5க்கும் 19க்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அடிஷன் இருக்குது சார். 5க்கும் 19க்கும் நடுவில் ப்ளஸ் சிம்பிளாக இருக்கு. இல்லை மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. 5க்கும் 19க்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக இருக்கு. ப்ராக்கெட் இருக்குது சார். ப்ராக்கெட்னா மல்டிப்ளை தானே? ப்ராக்கெட் இருக்கு, ஆனால் அது இது ரெண்டு கீழே இருக்கு. அப்போ 5/19 இல்லை அர்த்தம். என்ன சார் பண்ணுறது போவீங்க? அப்போ 20க்கும் 5க்கும் நடுவில் என்ன இருக்கு? 20க்கு 5 நடுவில் மல்டிப்ளிகேஷனா? அதை மல்டிப்ளை பண்ணு. 100/19 ப்ளஸ் 345 எத்தனை வரும்? 3 15 12 13 135. 135/19. அடுத்து என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணுவோம் சார். என்னத்தை டிவைட் பண்ணணும்? இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு 100 135 ஆட் பண்ணி 100யும் 19 போட்டலாமா? பை 19 போடணும், காமனாக இருக்குல்ல. ஸோ 235/19 இதை டிவைட் பண்ணால் சரி. இதில் எது பெருசுன்னு உனக்கு தெரியாது. 235/19 இங்கே போடும்போது என்ன வந்துச்சு? 10 வந்துச்சா? 0,3 போடும்போது என்ன வந்துச்சு? 9 வந்துச்சா? 0 போடும்போது 0 தான் வரும். இதில் இது வந்து இது பெருசா இது பெருசான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டிவைட் தான் சார் பண்ணோம். 235 டிவைட் பண்ணோம். 23ல் எத்தனை 20 இருக்கும்? 23ல் எத்தனை 20னா 235ல் எத்தனை 20 இருக்கும்? 235ல் எத்தனை 20 இருக்கும்? 20 × ஒரு 15 சார். 15ஆ? உன் கையில் 235 ரூபாய் இருக்கு, 20 பேருக்கு கொடுக்குற, எவ்வளோ கொடுப்ப? அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். அப்ராக்சிமேட்டாக டேய் 20 × 10ன்னாடா? 20 × 10 வந்து இது சார் 200. 200. இப்போ 200 விட உங்கள் கையில் அதிகமாக தான் இருக்குது. அப்போ டிவைட் பண்ணால் 10 வருமா இல்லை 10 விட அதிகமாக வருமா? 10ஓட அதிகமாக வரும். அப்போ வந்து இதுதான் பெரிய நம்பர், அப்போ இதுதான் மேக்ஸிமம். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? புரியுது. புரியுதா புரியலையா? புரியுது சார். புரியுது சார். 20 அவ்வளோ இருக்குது, அப்போ 19 அதை விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ இது மோர் தென் 10. சரி, அதனால் வந்து இதுதான் மேக்ஸிமம். ஒரு 11 12 13 அந்த மாதிரி 13 இருக்குமா சார்? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 10 விட அதிகமாக இருக்குமா? அப்போ இதுதான் மேக்ஸிமம். புரியுதா இல்லையா? ஓகே. மேக்ஸிமம் அட்டு எந்த பாயிண்டில்? அட்டு பியில். புரியுதா இல்லையா? அப்போ ஆன்சர் கடைசியாக என்ன எழுதணும் அப்படின்னா x = 20/19 y = 45/19 போட்டு கணக்கு முடிச்சிடணும். இது எழுதணும். புரியுதா இல்லையா? சரி, இந்த மாதிரி தான் உனக்கு கேட்பாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க, ஈஸியாக இருக்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. கால்குலேஷன் கொஞ்சம் பெருசாக மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ பார்த்து போடு.
இப்போ 4th செம்மு 5th செம்முலாம் நீ இப்போ நாளைக்கு போட்டு வந்துறியா? ஓகே சார். இந்த புக்கே இல்லைன்ற தேடி போடுவியா போட மாட்டியா? கொஸ்டின் கொடுக்க போகிறோம் இல்லை தேடி போடுறேன். தேடி போடுறியா கொஸ்டின்? போடவே போட மாட்டியா? போடுறேன். சரி, சும்மா ஒரு கணக்கு 2 கணக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தூங்கிட்டே, மீதி நாளைக்கு காலையில் பார்ப்போம்.